விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசலங்க அதுக்காக. ஆனா அந்த நடிகை, அதாவது ஒரு பெண், நீ வந்து ஒரு ஆண் கூட வந்து ஒரு பிரஸ் மீட் குத்துலாம், தைரியமா கெத்தா நின்னு பேசலாம். ஆனா ஒரு பொண்ணு அவங்க அவ்வளவு தைரியமா அந்த கட்சியை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, பிஜேபி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. நீங்க எப்படி அப்படி பேசலாம், அப்படி பேசக்கூடாது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இது பண்றீங்க, நான் வந்து சினிமால மட்டும் தான் இருக்கிறேன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போய் நீங்க என்ன இழுத்து பேசியது மிகப்பெரிய தவறுன்னு தைரியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அவங்களுக்கு ரோஷமான சூடு சொரணை இருக்குதுங்க. அப்ப விஜய்க்கு தெரியல பாருங்களேன், எதுக்குமே நான் வாயை திறக்க மாட்டேன்னா எப்படிங்க? த்ரிஷாக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு 1% கூட தேவையில்ல, கடுகளவு அந்த பொண்ணுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு கடுகளவு தைரியம் வந்து விஜய் கிட்ட இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, கண்டிப்பா கிடையாது. இதுவே படமா இருக்கட்டுமே, அவ்வளவுதான். ஐயோ என்ன தைரியத்துல பஞ்சலாக்கலாம். இதுவே விஜய் முன்னாடி ஒரு பொண்ணை எவனா அசிங்கப்படுத்தினாலோ, தவறாக பேசினாலோ, இல்ல விஜயையும் அந்த பொண்ணையும் ஒப்பிட்டு பேசி இருந்தாலோ, ஏய் யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்ந்து கண்ணுல தெரியுதோ அவன் தாயா தமிழ். அவ்வளவுதான், ஸ்கிரீன் கிளியும் உடையும் பரப்பானுங்க ஃபைட். இங்க இருக்கிறவங்க திருக்க விடுவான் பிளாஸ்ட். அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஆளும் கில்லியா, எந்த ஏரியா போனாலும் தேடி போய் அடிச்சுட்டு வந்துருப்பான். என்ன நீ வந்து பொண்ணோட கம்பேர் பண்ணி பேசுறியா, இங்க வாடா அப்படின்ட்டு சண்டை போட்டுருப்பாப்ல. ஆனா ரியல் லைஃப்ல யாரு கூட பேசுங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பச்சை பச்சை கூட கேளுங்க, வராது, எனக்கு வராது. ஏன்னா நான் சோறுல உப்பு போட்டு சாப்பிடல. சோ இங்க பாருங்க, ஒரு அவரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுது, இன்னுமே அந்த படம் ரிலீஸ் ஆகாம சொல்லிட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது அதுக்கும் குரல் கொடுக்கல. நம்ம சரி தமிழ்நாட்டு நலனுக்காக வச்சு எதுக்காக குரல் கொடுப்பாரான்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் குரல் கொடுக்கல. நீ எதுக்கு இருக்கிற அரசியல் கட்சி ஒரு தலைவர் ஸ்டார்ட் பண்ண, எதுக்காக ஸ்டார்ட் பண்ண குரல் கொடுக்கணுங்க. எது தப்புன்றது எதிர்த்து குரல் கொடுக்கணும், எதிர்த்து குரல் கொடுக்கணும். இல்ல ஒரு மக்களுக்காக போராடணும், மக்கள் நலனுக்காக வச்சு குரல் கொடுக்கணும். ஏன் திருப்பரங்குன்றத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் 3 மதத்திற்கும் மோத விடுற ஒரு பிரச்சனை. அப்ப குரல் குத்தியா? இல்ல. கவிஞ ஆணவ படுகொலை குரல் குத்தியா? எஸ்ஆருக்கு குரல் குத்தியா? ஏங்க கிறிஸ்துமஸ் அப்போ ஊர் ஃபுல்லா கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளை போட்டு வச்சானுங்க, எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸையும் போட்டு வச்சானுங்க. எதனா குரல் கொடுத்தியா? ஜனநாயகம் படத்துக்கு குரல் குத்தியா? பட்ஜெட்டுக்கு குரல் குத்தியா? இல்ல உன்ன வந்து த்ரிஷாவோட கம்பேர் பண்ணி பேசினாங்களா, அதுக்காச்சும் குரல் குத்தியா? நீ எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேன். அரசியலுக்கு வந்து பயம், எதுக்குதாங்க அரசியலுக்கு வந்திருக்காரு இவரு? ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்னா சிஎம் சீட்ல சிஎம் ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆக்கிடுங்க. உட்கார்ந்த பிறகு என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேங்க.